ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன். அப்பனே விநாயகா, நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. நானும் வருஷம் உனக்கு விரதம்லாம் இருந்து படையெல்லாம் போட்டு உன்னை கும்பிட்டுக்கிறேன். ஆனா உனக்கு மட்டும்தான் என்ன நேர்ல வந்து பாக்கணும்னு ஒரு தடவை கூட தோணல. சரி, என்ன பண்றது? சரி, நானு வழக்கம் போல உனக்கு வச்ச படையில நானே சாப்பிட்டுறேன்ப்பா. மகளே மஞ்சு, பிரியப்பா, நேர்ல வந்துட்டீங்களா? ஐயோ, வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க, உனக்கு செஞ்ச பலகாரம் ரொம்ப சுட இருக்கு, வந்து சாப்பிடலாம். வாங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். என்ன கணேஷா, என் சாப்பாட்டுல ஏதாவது குறையா? ஏன் கோவமா இருக்கீங்க? எனக்கு இந்த சாப்பாட்டு மேல கோவம் இல்ல, இந்த சமூகத்து மேலதான் எனக்கு பயங்கர கோவம். என்ன சாமி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? பெண்கள் தான் ஒரு நாட்டோட கண்கள் சொல்லுவாங்க. ஆனா சமீப காலமா பெண்கள் மேலையும் பெண் குழந்தைங்க மேலையும் நடக்கிற அக்கிரமத்துல பார்த்தா அப்படி தெரியலையே. பள்ளிக்கூடத்தில் பாலியல் வன்கொடுமை, அலுவலகத்தில் அத்துமீறல், இப்படிலாம் நடந்தா பெண்கள் என்னதான் பண்ணுவாங்க? ஆமா சாமி, இந்த மாதிரி வக்கர புத்தி இருக்கிற நாய்ங்களா நடு ரோட்ல வச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னே தெரியல சாமி. நீ சாதாரண மனுஷி, உனக்கே இவ்வளவு கோவம் வந்தா நான் கடவுள், எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? ஆமா கணேஷா, அந்த மாதிரி இருக்கிற நாய்ங்களா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இயற்கைக்கு உதாரணமா பெண்களை தான் சொல்லுவாங்க. அதனாலதான் இயற்கையா உருவான ஆறுகளுக்கெல்லாம் பெண்களோட பேரு தான் வச்சோம். ஆனா இவனுங்க எப்படி அந்த ஆறை கலங்கப்படுத்தி நாசப்படுத்துறாங்களோ அதே மாதிரி பெண்களையும் நாசப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை அழிச்சிடறாங்க. அதனாலதான் இயற்கையும் அதோட வேலையை அங்கங்க காட்ட ஆரம்பிச்சு. இனிமேல இந்த வக்கரம் பிடிச்சவங்களோட அக்கிரமத்தை பார்த்துட்டு இருக்க போறதில்ல. இனிமே பெண்கள் மேலையும் குழந்தைங்க மேலையும் எவனாவது கைய வச்சானா அவனை கைலாசத்துக்கு அனுப்புறது என்னோட முதல் வேலையா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான் கணேஷா. தப்பு செய்யற இடத்துல தண்டனை கிடைக்கணும்னு தெரிஞ்சா தப்பு செய்ய நினைக்கிற நாய்ங்களா கொஞ்சமாச்சும் பயப்படும் கணேஷா. சரி மஞ்சு, நான் கிளம்புறேன். சாமி வந்ததே வந்தீங்க, எனக்காக நான் செஞ்ச இந்த படையில கொஞ்சமா சாப்பிட்டு போங்களேன். சரிம்மா, உனக்கு என் மேல இருக்கிற அன்புக்காகவும் பக்திக்காகவும் மட்டும்தான் நான் இது சாப்பிடுறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க பிள்ளையப்பா. கணேசா, ரொம்ப சந்தோஷம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க கணேசா. கணேசா, கணேசா, பாத்தீங்களா ஒரு சிலர் செய்யற தப்புனால கடவுளே எவ்வளவு கோபமா இருக்காருன்னு. இதனாலதான் இயற்கை சீற்றங்கள் அதிகமா வருதுன்னு நான் நினைக்கிறேன். இனிமேலாச்சு தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க மனுஷனா திருந்து மனுஷனா வாழ கத்துக்கோங்க. சரிங்க மக்களே, எனக்கு பசிக்குது. விநாயகர் வச்சு வச்ச படையில நான் போய் சாப்பிட போறேன். ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். மஞ்சு மாம் சார்பாக அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.